வணக்கம். இது வெற்றி யூடியூப் சேனல். ஐம் டாக்டர் செந்தில்குமார். சார், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷார்ட்டாக இன்றைக்கி ஒரு டாபிக் எடுக்கணும் அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள அந்த குடும்ப பாரம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதாவது எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு சார், எனக்கு இப்போ தான் சார் நியூலி மேரிட் ஆனவங்க கூட எனக்கு குடும்பத்தை பார்க்கணும், அந்த இது சொல்கிறாங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் ஃபினான்ஸ் கமிட்மெண்ட் அதெல்லாம் இருக்கும். ஸோ நான் என்னோட ரிலேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது என்னென்னா, அந்த குடும்ப பாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆண்மகனுக்கு இந்த சம்பளம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நான் 2019 என்னுடைய வேலையை விட்டுட்டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு ஐ ஹாவ் மை பாய், என் பையன் இருக்கார். ரெண்டாவது பேபி இப்போ தான், அது லேட்டராக தான் பிறந்தாங்க. பையன் இருக்கா, அப்படியே அவர் ஸ்கூல் படிச்சுட்ருக்காரு, ஒரு ஃபீஸ் கட்டணும். எனக்கு அது இல்லாமல் நிறையா கமிட்மெண்ட்ஸு. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குடும்ப பாரம் அப்படிங்கிறது அண்ட் ஆல்சோ வீட்டுடைய லோன், அது ஒரு பெரிய இது. அண்ட் ஃபினான்ஸ் கமிட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, நான் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண அந்த ப்ரைவேட் காலேஜில் அரௌண்ட் என்னுடைய ஃபைனல் சேலரி நான் யார்ட்டையும் வெளியே சொல்லலை. இப்போ நான் சொல்லலாம். 97,500 என்னுடைய கிராஸ் சேலரியாக இருந்துச்சு. ஸோ அதில் அது அப்படி தான் நான் எவ்வளோ கமிட் ஆகிருப்பேன்னு பாருங்கள். ஸோ ஹவுசிங் லோனுக்கு ஒரு 25,000, அந்த மாதிரி நிறைய ஸ்ப்ளிட்டப்ஸ், அதில் நிறையா அமௌண்ட்டை நான் கமிட் ஆகிட்டேன். ஸோ இப்போ நான் அந்த வேலையை நான் விடுறேன். அப்படிங்கிற போது அந்த குடும்பத்தை நான் பார்க்கணும். அப்படிங்கிற போது ஃபினான்ஸ் எனக்கு ஒரு மிகப்பெரிய பேர்டனை கொடுத்தது உண்மை தான். அப்போ அந்த குடும்ப பாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது, நான் அனுபவித்த அந்த டிஃபிகல்ட்டிஸை சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த டிஃபிகல்ட்டிஸ் உங்களுடைய லெவல் கம்மியாக தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ பெயின்ஸை நான் ஃபேஸ் பண்ணேன். அதான் எல்லாத்துக்குமே நான் டிபெண்ட்டாக இருந்தேன். ஸோ எங்கள் மதருடைய அவங்களுடைய பென்ஷன் அது ரொம்ப மினிமம் அமௌண்ட்டு. ஸோ அதை வச்சு தான் பேலன்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. வீட்டுடைய ஹவுசிங் லோன், என்னோடய ஹவுசிங் லோன் மதர் தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த அந்த ஃபினான்சியல் பேர்டன்ஸ் அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ இந்த பக்கம் என்னோடய ஒய்ஃபுடைய மாரல் சப்போர்ட்டு, இந்த பக்கம் என்னுடைய மதருடைய ஃபினான்சியல் சப்போர்ட் அண்ட் மாரல் சப்போர்ட், சிஸ்டரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இவங்க எல்லாத்துடைய சப்போர்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியல. பட் எனக்கு அந்த அதாவது ஃபினான்ஸ் லெவலில் சப்போர்ட் அப்படிங்கிறது எங்கள் மதர் சைடில் மட்டும் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணுறேன். ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஒரு நான் ஒரு 39 வயசில் படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்படிங்கிற போது ஒரு விஷயத்துக்காகவும் என்னோடய பையனுக்காக ஏதாவது வாங்கி தரணும், ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி தரணும்னாலோ இல்லை எதுனாலுமே சரிங்களா. அட் தி எண்ட் என் பொண்ணும் பிறந்துருச்சு. அப்போது பொண்ணு பிறந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறமே தான் கவர்மெண்ட் ஜாப் நான் கிடைக்கிது. ஸோ பிஃபோர் தட் பார்த்திங்கன்னா பேபி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மில்க் வாங்கணும் அப்படின்னா கூட நான் இன்னொருத்தவங்க டிபெண்ட் பண்ணி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ அவ்வளோ ஒரு ஃபினான்சியல் பேர்டனை நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய கடன் அது இதெல்லாம் ஆச்சு. ஸோ அது எல்லாமே ஓவர் கம் பண்ணி அதையெல்லாம் நான் மைண்டுக்கு கொண்டு போகவே இல்லை. நான் எப்படி அதுலேருந்து வெளில வந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் கொஞ்சம் ஒரு 1 இயராவது ஜாபை விட்டுட்டு நீங்கள் படிக்கலாம். அதாவது ஃபினான்ஸ் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா, அதாவது இந்த ஃபேமிலி நம்ம பார்த்தே ஆகணும், நம்ம வேறு வழியே இல்லை, நான் தான் சிங்கிள் ஏர்னிங் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு வழியே இல்லை, டபுள் ட்ரிபிளாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். மற்றவங்கெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு ஓவர் ஏஜில் ஃபினான்ஸ் சுத்தமாக இல்லாமல் பையனுடைய ஃபீஸு, வீட்டு லோனு அண்ட் அதர் கமிட்மெண்ட்ஸு எல்லாமே ஒய்ஃப்க்கு நமக்கு பண்ண வேண்டியது எல்லாத்துக்குமே இன்னொருத்தவங்கள நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எனக்கு இருந்தது. ஸோ அந்த பேர்டன் உங்களுக்கு இல்லை. ஸோ நீங்கள் அதை பாசிட்டிவாக நினச்சி குடும்ப பாரம் அப்படிங்கிற ரீசனை இனிமேல் சொல்லாதீங்க, படிச்சுட்டே இருங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த கண்டென்ட்ஸ், இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.